இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் ரிக்டா? எல்லாமே அர்ஜென்டினாக்கு ஃபேவரா தான் நடக்குதா? டிகோட் பண்ணலாமா? இத ரிக் பண்றதுனால ஃபிஃபாக்கு என்ன பெனிஃபிட் ஆக போகுது? அத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் மெஸ்ஸிக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் மெஸ்ஸி ஜெயிக்கிறத பார்க்குறாங்கன்னு அர்த்தமா? இல்ல பெரிய டீம் குவாலிஃபை ஆனா தான் ஃபைனல்ஸ்லாம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நெறைய பேர் பார்ப்பாங்கன்னு அர்த்தமா? இல்ல வேற ஏதாவது காரணமா இருக்கா? இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த மணி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வேர்ல்ட் கப் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் டீஹைட்ரேஷன் பிரேக் எல்லா மேட்ச்லயும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பிரேக்குமே 60 to 90 செகண்ட்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த 60 to 90 செகண்ட்ஸ் இந்த கேப்ல ஒரு ஆட்ஸ் ரன் பண்றாங்க. அந்த ஆட் மட்டுமே கிட்டத்தட்ட $900 மில்லியன் ஜெனரேட் பண்ணிருக்கு. இந்த வேர்ல்டு கப்பே எடுத்துட்டீங்கன்னா அர்ஜென்டினா வர்சஸ் கேப் வர்டே அதான் 2.7 பில்லியன் வியூஸ் கொண்டு அதிகமா வியூ ஆன ஒரு மேட்ச். இவ்வளவு அதிகமா வியூவர்ஸ் இருந்தா நிறைய காசு பார்க்கலாம். இப்ப அர்ஜென்டினாவுக்கு மட்டும் தான் இவ்வளவு வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களை ஜெயிக்க வச்சா நம்ம இன்னும் நிறைய காசு பார்க்கலாம். அது ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் சந்தேகம் வந்துச்சு. இல்லைன்னா சின்ன டீம்ஸ் வந்தா 2018 ஃபைனல் ஆட்டம் குரோேஷியா பிரான்ஸ் மேல ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபைனல் நல்லாவே இல்லாம போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களா? இது மாதிரி பல கேள்வி இருக்கு. மூணாவது ஃபைனலா வரும். நீ மேட்ச்ல 80 நிமிஷம் வரைக்கும் 2-0 அப்ல இருக்கு. நீ வந்து என்ன பண்ற லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல 3 கோல் வாங்கி தோக்குற அப்படின்னா நீ ஒரு சோக் பண்ணிருக்க அவ்வளவுதானே தவிர இங்க மேட்ச் ரிக்காலாம் இல்ல. அந்த 80 நிமிஷத்துக்கு ஏன் மேட்ச் ரிக் ஆகல? சரி நம்ம நிறைய கான்ட்ரோவர்சி தியரி சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். இது உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஒரு சில டீம் ஃபேவர் பண்ணலாம், ஒரு சில டீம் ஃபேவர் இல்லாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஸ்டாப் கிரைங் மேன்.